மார்ச் 19 2025 அன்னைக்கு ரெண்டு பயங்கரமான ஸ்டோரி நடந்திருக்கு. கார்ஸ்லாம் இனிமேட்டு தண்ணியில ஓட போகுதுன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நார்த் கொரியா ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு ஹேக் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் திருடிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கே அது முக்கியம் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு என்ன முக்கியன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் டே பிரேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இட்ஸ் அ காமன் மேன் ஸ்டேக். ஃபர்ஸ்ட், கார்லாம் இனிமேட்டு ஹைட்ரஜன்ல ஓட போகலாம். மார்ச் 19 2025 அன்னைக்கு நம்ம இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்காரி டொயோட்டோ மேனுஃபேக்சர் பண்ண மிராய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மிராய்ன்ற கார் வந்துட்டு இனிமேட்டு ஹைட்ரஜன்ல ஓட போகுது. பெட்ரோல் கிடையாது, ஹைட்ரஜன்ல ஓட போகுது. பெட்ரோல்ல ஓடினா தான் பயங்கரமா ஸ்மோக் தள்ளும். இப்போ ஹைட்ரஜன்ல ஓடுறது விட்டு டெயில் பைப்ல இருந்து வெறும் வாட்டர் வேப்பர் தான் வரும். ஸோ இனிமேட்டு பொல்யூஷனே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆல்ரெடி எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆயிட்டோம், பொல்யூஷனே வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹைட்ரஜன்ல போய் வெறும் வாட்டர் வேப்பர் தான் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அது அப்சல்யூட்லி ஜீரோ பொல்யூஷன். நிதின் கட்காரி இன்னொரு என்ன சொல்றாருன்னா, 5 to 10 இயர்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் எக்ஸ்போர்ட் பயங்கரமா எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போயிடும். இதை நம்ம ஃபார்மஸே பயங்கரமா ப்ரொடியூஸ் பண்ண போறாருன்றாரு. ஃபார்மர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? புரியலையே. அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லா பெட்ரோலியம் கம்பெனிஸ்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான். பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னா இப்ப கரண்டா எல்லாருக்கும் கண்டிப்பா நெசசிட்டியா கார் ஒன்று தேவைப்படுது. இப்ப பெட்ரோல் டீசல்ல கார் ஓடுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னதான் BS6 இன்ஜின் வந்தாலும் கண்டிப்பா பொல்யூஷன்ற ஒன்று மினிமம் லெவலுக்காக வரும். அதிக லெவல்ல கார்ஸ் வந்து ஓடுறதுனால கண்டிப்பா என்வரன்மெண்டல் டேமேஜ் ஆகும். இப்போ இந்த ஹைட்ரஜன் காரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பொல்யூஷனே கிடையாது, வெறும் வாட்டர் வேப்பர் தான் ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. டெல்லியில எப்பயுமே ஹேர் பொல்யூஷன் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். பட் இப்போ கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போய் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனே வந்து கம்மியா இருக்குன்றாங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபியூல்டு கார்ஸ் வந்துச்சுன்னா பொல்யூஷனே இனிமேல் இருக்காது. இந்த ஓசோன் லேயர்ல ஓட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல மைட் பி அந்த ஓட்டை க்ளோஸ் ஆகலாம். பட் இங்க தான் ட்விஸ்டே. எல்லாரும் இப்ப நம்ம ஹைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆகி காரை பில்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஃபியூல் போட ஆரம்பிச்சோம்னா அப்ப பெட்ரோல் கார் மேனுஃபேக்சரிங் ஜாப் பயங்கரமா அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெட்ரோல் கம்பெனில வேலை பாக்குறவங்க எல்லாம் இந்த ஹைட்ரஜன் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அவங்களுக்கு வேலை அடிப்படும். சரி, ஃபார்மர்ஸால ஜென்ரேட் பண்ண முடியும். நீ ஃபார்மர்ஸால எப்படி ஹைட்ரஜன் ஜென்ரேட் பண்ண முடியும்? ஃபார்மர்ஸால கிளீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரெனியூவபிள் எனர்ஜியான இந்த சோலார் பவர், விண்ட் பவரை யூஸ் பண்ணி வாட்டர் ஸ்பிளிட் பண்ணி ஹைட்ரஜன் மட்டும் தனியாக எடுக்க முடியும். பிளஸ் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்ல இருந்து பயோமாஸ் கேசிபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ஹைட்ரஜன் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப இந்த பெரிய பெரிய பெட்ரோலியம் கம்பெனி எல்லாம் வேலையை இழுத்து மூட வேண்டியதானா? நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம நாடு எங்கேயோ போயிடும். எனக்கு இந்த ஹைட்ரஜன் கார் வர்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிளஸ் தண்ணியில இனிமேட்டு ஓட போகுது. ஐ மீன் வாட்டர் வேப்பர் வந்து டெயில் பைப்ல இருந்து வெளியே வர போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த கிளீன் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம பொல்யூஷன் இல்லாத வண்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஓகேவா, இல்ல பெட்ரோலியம் கார்ஸே நீங்க யூஸ் பண்ண போறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. நார்த் கொரியால இருந்து ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ். நார்த் கொரியால யூஸ்வலி எந்த மக்களுக்கும் இன்டர்நெட் ஆக்சஸே கிடையாது. அங்க வெறும் ஹை அபிஷியல்ஸ்க்கு மட்டும் தான் இன்டர்நெட் ஆக்சஸே இருக்கு. ஆனா இப்ப நார்த் கொரியால வேர்ல்டு லெவல்ல ஒரு ஹேக் பண்ணி வேர்ல்ட்ல இருந்து பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை கிரிப்டோ கரன்சில இருந்து ஹேக் பண்ணி திருடி இருக்காங்க. சரி, இது எதுக்குன்னு பார்த்தா அவங்களோட மிசைல்ஸை ஃபண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருந்து காசு திருடி இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம காசு கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹேக்கிங்ன்றது உலகத்துல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எங்க இருந்தாலும் பண்ணலாம். அவங்க நார்த் கொரியால இருக்காங்க, நம்ம வேணா தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். பட் ஆனா அவங்க நினைச்சாங்கன்னா அங்க உட்காந்துட்டு இருந்து உங்க தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற ஏடிஎம் உங்க அக்கௌண்ட் வந்து ஈஸியா ஹேக் பண்ணி காசு எடுத்துட முடியும். ஸோ எப்பவுமே ரொம்ப உஷாரா இருங்க. உங்களுக்கு தெரியாத வர அன்னோன் நம்பர்ல இருந்து வர எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. ஓடிபி வந்துச்சுன்னா அதை யாருக்கும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஷேர் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் கேஷ் மட்டும் தான். ஸோ யாராவது நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கையில இருந்து வந்து திருடிட்டு போற மாதிரி தான் இருக்கும். பட் டெக்னாலஜி பயங்கரமா அட்வான்ஸ் ஆனதோட்டு நார்த் கொரியா எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, அங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற பேங்க் அவங்க ஈஸியா திருட முடியுது. டெக்னாலஜி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா சேஃப்டின்றத பிரேக் பண்ணிருச்சு. எல்லா பேங்க்கும் பயங்கர சேஃபா தான் இருக்காங்க. பட் ஹேக்கர்ஸ் வந்து நாளுக்கு நாள் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம காசை யாருனாலும் எப்பனாலும் ஹேக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரொம்ப உஷாரா இருங்க.